Hi friends, welcome to Chennai Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈஸியான ஜவ்வரிசி லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசியை நான் நைட்டே ஊற வச்சிட்டேங்க. அதாவது ஒரு 8 ல இருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறணும். இது கழுவிட்டு ஊற வைங்க. இங்க பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. நசுங்குனா அப்படியே நசுங்குது. இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது நல்லா தண்ணி வடிகட்டிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. அதனால நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடான பிறகு முந்திரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருந்துச்சுன்னா அந்த லட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஓகே, அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசியை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் நல்லா நீங்கள் சார்ட் பண்ணணுங்க. அதாவது கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த ஒயிட் கலர்லேருந்து ஒரு மாதிரியாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அது சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ அது அப்படியே நல்லா குக் ஆகிடும். அந்த ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு அளவு சர்க்கரை. ஸோ இது நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு கலர். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா, இது ஸ்வீட் ரெசிபி. இது உப்பு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஸ்வீட், அதனால தான். நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நம்ம சர்க்கரை சேர்த்த பிறகு கொஞ்சம் தளதளந்தான் இருக்கும். அதை நீங்கள் கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டிமாகிடும். இன்னும் கொஞ்சமாக நான் நெய் சேர்க்குறேங்க. இங்கே பாருங்கள், அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் அப்படியே தனியாக வருது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுருங்க. நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கணுங்க. ஓகேங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ இது நல்லா ஆறணுங்க. இது ஆறின பிறகு நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி அதில் போட்டுட்டு லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா தளதளந்தான் இருக்கும் இந்த ஜவ்வரிசி லட்டு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஓகேங்க, இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பரான சுவையான ஜவ்வரிசி லட்டு ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஜவ்வரிசி லட்டை பார்த்தீங்களா? மறக்காமல் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.